டிவிக்கே வந்து 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாளில் வந்து ஒரு சரியான நிர்வாகம் பண்ண முடியலையா, அது என்னங்கிறது தெரியல. எங்களுக்கு கரண்ட் பில்லாம் மானாவரியாக ஏறி போச்சு. ரோடு வசதி சரியில்லை, தண்ணி வசதி கிடையாது. பஞ்சாயத்தில் கேட்டால் ஸ்கீம் இல்லை, பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நல்லா செஞ்சால் இன்னும் டிவிக்கு இன்னொரு வாட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு குறைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணணும். அந்த 2500 தரல, தாலைக்கு தங்கம் தரல, இதெல்லாம் தரலையே. இதெல்லாம் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மக்கள் கொஞ்சம் விரும்புவாங்க. டிவிக்கு ஆட்சியில் வந்து 100வது நாளாவது. இது வரைக்கும் வந்து சூப்பராக ஆட்சி செய்கிறாரு. லஞ்சம் இல்லாத ஆட்சி வந்து கொடுப்பேன்னு சொன்னார். ஒரு லெவலு எல்லா இடத்துலையுமே லஞ்சம் ஒளிஞ்சிருக்கு. இப்போதைக்கு அடித்தட்டு மக்களோட கோரிக்கையும் நிறைவேற்றினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆட்டோ தான் நாங்கள் ஓட்டுறோம். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை சீக்கிரமாக உயர்த்தி தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தத்தில் வந்து டிவிக்கு ஆட்சி சூப்பர். விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த தாவைக்கு அரசு வந்து இது வரைக்கும் 3 மாசம் ஆயிருக்கு. முதல்ல வருஷம்ல வந்து எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா புதுசா ஒருத்தர் வராங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். விஜயை பார்க்க சொல்லி எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஆனா வந்து இவ்வளவு நாள்ல எதையும் அவங்க வந்து செய்ததா சொன்ன ஒரு இது கூட அவங்க செய்யல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வீடுக்கு அப்ரூவ்டுக்கு வந்து கவர்மெண்ட்ல அப்ளை பண்ண சொல்றாங்க. அப்ளை பண்ணா அவங்க கேட்கறத வந்து 71,000 ரூபாய் போடுறாங்க. கரண்ட் பில்லு 7,000 ரூபாய் கட்டுறேன் நான். எனக்கு வந்ததே வந்து 1600 700 தான் வரும். இந்த வாட்டி எனக்கு 7,000 ரூபாய் வந்துருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சர், நான் உண்மையா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் நாங்க வந்து ஆதரவு தரோம். இன்னும் 2 மாசத்துலன்னா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுங்க. இது வரைக்கும் பண்ண டிஎம்கே ஏடிஎம்கேயோட டிவிக்கு அவர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எது பண்ணாலும் வந்து பாசிட்டிவாகவும் கொஞ்சம் கிரேட்டா பண்றாரு. எது பண்ணாலுமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் போன ஆட்சியில 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதான் ஏற்றிடும். இப்போ 200 யூனிட் சொன்னேன், ஃப்ரீயும் கிடைக்கல. நமக்கு தொல்லையும் இருக்கு. இப்போ தப்பா எல்லா இடத்துல கணக்கு எழுதிட்டு போயிட்டு எங்களை வந்து பிரச்சனை பண்ண 5,800 பில்லு போட்டிருக்காங்க. நாங்கள் 2,500 3,000 அது மாதிரி தான் கட்டிட்டு போனோம். என்ன மாதிரி எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் யாரா வாய்த்து வந்து அந்த அமைச்சர் யாரா பதில் சொல்றாங்க. உங்க ஆட்சி வந்திருக்கீங்களா, புதுசா நீங்க வந்திருக்கீங்களா, நீங்க நிவர்த்தி செய்யுங்க.